அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. தாலி எனக்குத்தான், ரம்யா போட்ட பிளான். கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் நேற்றைய எபிசோடில் கார்த்திக் தீபா கழுத்தில் தாலி கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டு இருக்க, தர்மலிங்கம் ஜோசியர் சொன்னதை நினைத்து பதற்றத்துடன் இருக்கிறார். இதையடுத்து அபிராமி எடுத்து கொடுத்த புடவை மற்றும் பட்டு வேட்டி சட்டையை அணிந்து கொண்டு மேடைக்கு வருகின்றார். ஐயர் மாலையை கொடுத்து இருவரையும் மாற்றிக்கொள்ளச் சொல்ல, அதேபோல் கார்த்திக் தீபாவுக்கு மாலை போட, தீபா கார்த்திக் கழுத்தில் மாலையை போடுகிறாள். ஐயர் நல்ல முகூர்த்த நேரம்தான், தாலியை கட்டிடலாம் என்று சொல்ல, தாலி காணாமல் போய் இருப்பதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியடைகின்றனர். வீடு முழுக்க தாலியை தேடுகின்றனர். முகூர்த்த நேரம் முடிய போகும் நேரம் வரை தேடியும் தாலி கிடைக்காமல் இருக்க, ஐயர் இனிமே தாலி கிடைச்சாலும் கட்ட முடியாது, நல்ல நேரம் முடிந்துவிட்டதாக அதிர்ச்சி கொடுக்கிறார். இதையடுத்து இன்று என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் வீடு முழுக்க தாலியை தேடியும் கிடைக்காததால் நல்ல நேரம் முடிந்துவிட, ஐயர் இனிமேல் தாலி கிடைச்சாலும் பயனில்லை என்று சொல்லிவிட்டு செல்ல, கடுப்பான மைதிலி தாலி எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி ரம்யாவின் கைப்பையில் தேட, அதில் தாலி இருக்கிறது. அதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியடைந்து எதற்கு இப்படி பண்ண என்று கேட்க, என்ன சொல்வது என்று தடுமாறும் ரம்யா டக்கென்று ஒரு விஷயத்தை யோசனை சொல்கிறாள். இந்த தாலியை நான் எடுத்ததற்கு காரணம் இருக்கே. தீபா கல்யாணமான போது எப்படி மருமகளா இந்த வீட்டுக்கு வந்தாலோ, பெரிய மண்டபத்தில் அனைவரையும் அழைத்து கல்யாணம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டா, அதுக்காக தான் இப்படி பண்ணேன் என்று சொல்லி சமாளிக்கிறாள். உடனே அபிராமி தீபாவிடம் ரம்யா சொல்வது உண்மையா என்று கேட்க, அவள் ஆமாம், எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு, ஆனால் ரம்யா இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கலை என்று சொல்கிறாள். இதையடுத்து அபிராமி, என் மருமகள் தீபா ஆசைப்படியே கல்யாணத்தை பெரிய மண்டபத்தில் செய்துவிடலாம் என்று சொல்ல, தர்மலிங்கத்துக்கு ஜோசியர் சொன்னது நினைவுக்கு வர, அதெல்லாம் வேண்டாம், அவ கழுத்தில் தான் மஞ்சக்கயிறு இருக்கே, அதை அப்படியே விட்டுடலாம் என்று சொல்ல, ஐஸ்வர்யா, ஏன் கல்யாணம் பண்ணா செலவாகும்னு யோசிக்கிறீர்களா என்று கேள்வி கேட்க, அபிராமி இடையில் புகுந்து பணத்தை பற்றி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்கிறாள். இருந்தாலும் தர்மலிங்கம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டே இருக்க, ஜானகி எதற்கு வேண்டாம் என்று சொல்றீங்க என்று கேட்டதும் ஜோசியர் சொன்ன விஷயத்தை சொல்ல, அபிராமி இதை பின்னாடி நின்றிருந்து கேட்டு விடுகிறாள். பிறகு இவ்வளவுதான் விஷயமா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடக்கணும் என்று சொல்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.